என்னாச்சு நேத்தான் கெட்டு போட்டிருந்தா இன்னைக்கு விலைக்குன்ட்டா? கெட்டு போட்டிருந்தேன், கெட்டு அவுத்தாச்சு. இன்னைக்கு 320 பாக்ஸ் இந்த மலையோட வந்து கூட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பேக்கிங் பண்ணி அவனை அங்கே பாரு இறக்கி அப்படி போட்டிருக்கேன் பாரு, இந்த காலை வச்சுக்கிட்டு. சரியா? மணி 9 ஆகிட்டு ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்களாம். நம்ம வந்து மடலை வேற வெட்டி வைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம வெட்டி வச்சுருக்கோம். போதாதுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா மழை. நேற்றும் இன்னைக்கும் கடுமையான மழை. அண்ணனோட வெப்பன்ஸை பற்றியா, இந்த கால் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு வெப்பன்ஸ். காலில் போட்டு கட்டிக்கிட்டு இந்த செருப்பு வந்து கடன் வாங்கியிருக்கேன். யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓண்டலாம். இன்னைக்கு இந்த செருப்பு நமக்கு கடன். வயல் பிள்ளை சவி என் செருப்பு நாசமாயிரும். செருப்பை ஒழுங்காக கலத்தி போட்டு காலே ஒம்பாவே கிடக்கு. செருப்புலாம் ஒரு விஷயமா? அங்கே பார்த்தா எத்தனை புண்ணு வச்சிருக்கோம் பாரு அண்ணன். அந்த நொண்டிகால் போனால் என்ன போகட்டா என்ன? ரைட் விட, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த 320 பாக்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும். வீட்டுக்கு போகிறோம். என்னாச்சு? கிளைமேட் வேறு சரியில்லை. மழை கண்டிப்பாக வரும்ல, இன்னும் வரதான் செய்யும். அண்ணன் மழை கோட்டெலாம் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு தரேன். வந்து தண்ணியை தாண்டி எப்படி அங்கே போவ? நேற்று இதில் தண்ணியே வரல. இன்னைக்கு பார்த்தியா எவ்வளோ மழை பெஞ்சிருந்தா எவ்வளோ தண்ணி வரும் பாரு. ஓடைய கடன் தான் நம்ம இன்னைக்கு செவிச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் ஊக்கத்தை விடாமல் செவிச்சிடலாம். வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு தானே டெய்லி போயிட்டுருக்கோம். அந்த வாரம் புறம் எனக்கு தெரிஞ்சே 10 நாளாக 11 மணிக்கு தான் போயிட்டுருக்கோம். அதனால் இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அங்கே ஒன்றுமே தெரியலை, அவர் அங்கே போயிட்டாரு. நம்ம நிலமை அப்படி இருக்குது. வயல் பிள்ளை தண்ணியாக இருக்குது எப்படின்னு ஆக்க போகிறோம். எப்படியாவது ஆக்கும், செவிச்சிடலாம், பயப்படாத. ஆமாம், மழை தான் பெய்யுது. மழை மறுபடியும் வந்துட்டல. ஆமாம்.